வணக்கம். நான் உங்கள் ஒரு சிலன். இது உங்கள் மிஸ்டர் ரிஷபம் தமிழ் வாய்ஸ் புக் யூனிவர்ஸ். மயில் விழிமான் கதையோட 2வது பார்ட் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துருங்க. போன பார்ட்ல நம்ம மதிவாணன் கார்ல போய்கிட்டு இருந்த கல்கியை இடையில மறைச்சு தான் இப்படி ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிட்டதாகவும் அங்க ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பார்த்ததாகவும் சொன்னாரு. இவர் ஒரு விமானத்தில் பயணம் பண்ணி அந்த விமானம் சூறாவளியில் சிக்கி அது பசிபிக் கடலில் விழுந்து அதிலிருந்து இவர் தப்பி ஒரு தீவுல கரையொதுங்கி அங்கே ஆளாதரவே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கப்போ அந்த காட்டுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவு சுவரை கண்டுட்டு ஒரு நம்பிக்கை பிறந்த மாதிரி போன பார்ட்டை முடிச்சிருந்தோம். அதோட தொடர்ச்சியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த செவத்துக்கு அடுத்து யார் இருப்பாங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களோங்கிற கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமலே அந்த செவத்துக்கு தாண்டி அந்த பக்கம் போகணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு. நான் என்னோட பைனாக்குலரை எடுத்து செவத்தை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்போது செவத்துக்கு அடியில் சிறிய கதவு மாதிரி இருந்தது. அந்த கதவு திடீர்னு திறந்தது. அதுக்குள்ளே இருந்து ஒரு முகமும் தெரிஞ்சுது. கடவுளே, அப்படி ஒரு முக அழகை நான் எங்கவுமே பார்த்ததில்ல. ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் சொர்க்கத்துக்கு தான் வந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி என்னை யோசிக்க வச்சிருச்சு அந்த முகத்தோட அழகு. ஏன்னா நான் தேவதையை பார்த்தேன். ஆமாங்க, அது ஒரு பொண்ணு. என்னை பார்த்ததும் அவ திடீர்னு கதவை பூட்டிட்டு உள்ளுக்கு போயிட்டா. நாங்கள் போய் பார்க்குறப்போ தான் அந்த கதவை பூட்டியிருந்தாலும் அதை திறக்கிறதுக்கு மேலே ஒரு தாப்பால் இருக்கிறத கண்டேன். ஒரு மனுஷன் மட்டும் உள்ளுக்கு போகக்கூடிய அளவுக்கு இடம் இருந்த அந்த கதவுக்குள்ள ஒரு மாதிரி முட்டி மோதி இறுக்கி உள்ளுக்கு போய் சேர்ந்துட்டேன். அங்கே பார்த்தா என்னோட கண்ணை என்னாலேயே நம்ப முடியலைங்க. ஏன்னா அங்கே ஒரு தேசமே இருந்தது. நான் நின்றுக்கிட்டு இருந்த இடத்துக்கு வலது பக்கத்தில் ஒரு சின்ன குன்று இருந்தது. அந்த குன்றுக்கு மேலே ஒரு கோயில் இருந்தது. சரியாக சொல்ல போனால் அது ஒரு முருகன் கோயில்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே சேவல் கொடியெல்லாம் பறந்துட்டுருக்கு. சுற்றியும் விவசாய கிராமங்கள், நெல் வயல்கள், வாழைத்தோட்டம், அது இதுன்னு ஒரு நகரமே அதுக்குள்ளே இருந்ததுங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த பொண்ணு அந்த குன்றுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல உட்காந்துருந்தா. இப்படி ஒரு தீவில் இப்படி ஒரு நகரமா அப்படின்னு அங்கவே நான் பிரமிச்சு போயிருந்தாலும் அந்த பொண்ணோட அழகை நான் ரசிக்காம இருக்கல. அந்த பொண்ணு திரும்பி உட்காந்துக்கிட்டு சூரியன் அஸ்தமிக்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் இருந்து அவளை நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் நான் அந்த பொண்ணை பார்த்து பேசலாம் அப்படின்னு அவளை நோக்கி நடந்து போனேன். பாதை அவ்வளோ நல்ல பாதையாக இருக்கலை. பள்ளத்திலிருந்து மேட்டில் ஏறி, மேட்டிலிருந்து பள்ளத்தில் இறங்கி, மறுபடியும் மேட்டில் ஏறி, சில இடங்களில் தாண்டி குதித்து தவந்து இப்படியெல்லாம் போக வேண்டியிருந்துச்சு. அது ஒன்றையும் நான் அலட்சியம் பண்ணிக்கல. ஏன்னா இரும்ப காந்தம் இழுக்கிற மாதிரி அந்த பொண்ணு என்னை இழுத்துக்கிட்டு இருந்தா. நான் ரொம்ப அருகாமையில் போயிட்டனால அந்த பொண்ணு என்னை திரும்பி பார்த்தா. அவள் கண்ணில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியம், கொஞ்சம் விட்டால் மயங்கி விழுந்துருவாங்கிற மாதிரி அவள் என்னை பார்த்துட்டு இருந்தா. ஒருவேளை அவள் என் அழகில் மயங்கிட்டாலோ அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்குள்ள நீங்கள் யார் அப்படின்னு என்னை பார்த்து கேட்டா. உடனே நான் அவளை பார்த்து, நான் இந்திய தேசத்துலேருந்து வரேன், சென்னையிலேருந்து அப்படின்னு சொன்னோன்னே, சென்னையா, இந்திய தேசமா, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறா. எனக்கு பெரிய ஆச்சரியம். இந்தியாவை தெரியாமல் நீ இருக்கியாமா, யாருமா நீ அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணு என்ன ஒரு மாதிரி ஒத்து பார்த்துட்டே இருந்தா. அப்போ நான் அவளை பார்த்து, ஏமா என்ன இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கீங்களே அப்படின்னோன்னே நானும் அவளை பார்த்து, நீயும் தான் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்க, உன்னை பார்க்கும்போதே அப்படியே தின்றலாம் போல இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்க. உடனே அவள் என்னை பார்த்து, உங்களுக்கு பசியாக இருக்கா அப்படின்னு கேட்டா. நானும் அவள் ஏன் இப்படி கேட்குறா, நான் தமாஷா தானே சொன்னேன், ஆமாம் நான் ரொம்ப பசியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த பொண்ணு வீல்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. திடீர்னு சுற்றி இருந்து வேல் 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 வேல்னு ஒரே முழக்கங்கள் வந்த திசையை திரும்பி பார்த்தா மதில் சுவரில் சுற்றி, மரங்களில் சுற்றின்னு எல்லா பக்கங்கள்லையும் அப்படியே என்னை குறி வச்சு அம்பு விடுறதுக்கு வீரர்கள் தயாராக இருக்காங்க. ஒரு கணத்தில் அப்படியே என் உயிரே போயிட்டு வந்துருச்சுங்க. நான் எவ்வளோ பெரிய ஒரு அபாயமான இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சிட்டேன். ஆனால் அவங்க இன்னும் என்னை தாக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் விளையாட்டுக்காக உன்னை சாப்பிடலாம் போல இருக்குது அப்படின்னு சொன்னது அந்த பொண்ணோட மனசில் எவ்வளோ பெரிய கலக்கத்தை உண்டாகிருக்கு அப்படின்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. உடனே அந்த பொண்ணை நான் பார்த்து, ஏம்மா இப்படி கூச்சல் போட்ட, நான் உன் அழகை பார்த்து நீ அவ்வளோ அழகாக இருக்க, அதனால உன்னை சாப்பிடலாம் போல இருக்குன்னு தமாஷா சொன்னம்மா அப்படின்னு சொன்னதுக்கு, அப்படியா, அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டா. அதுக்கு நான் இட்லி, தோசை, உப்புமா, பூரி, ஏன் வேறு ஏதாவது கொடுத்தா கூட சாப்பிடுவோம்மா அப்படின்னு சொன்னதுக்கு, ஓ அப்படியா, அப்போ நீங்கள் அவங்க இல்லை அப்படின்னு சொன்னான்.
அப்போதான் எனக்கு புரிஞ்சுது இந்த பொண்ணு என்னைய பக்கத்து தீவில் இருக்கக்கூடிய நரமாமிசம் சாப்பிட்ற மனித கூட்டத்தை சேர்ந்தவன் அப்படின்னு நினச்சிருச்சின்னு. இந்த பொண்ணு ஒரு பெருமூச்சு விட்டபடியே சுற்றிலையும் வில்லம் போட நின்ன வீரர்களுக்கு ஏதோ ஒரு சைகை காட்டினான். அவங்கள ஒருத்தன் கிட்ட வந்த உடனே அவனை பார்த்து, நலங்கிள்ளி போய் என் தந்தையை அழைத்து வா அப்படின்னு சொல்கிறா. அந்த வீரனோட பேரை அவள் அழைச்சோன்னே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இது என்னது பழந்தமிழ் நாட்டு பேரால் இருக்குது, ஏமா உன் தந்தையனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ இளஞ்சென்னி நெடுஞ்செழியன் சேரலாதன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு நான் அடைஞ்ச அதிசயத்தை காட்டிலும் அவளோட பேரை அறிஞ்சு கொள்கிற ஆர்வம் எனக்கு அதிகமாயிருச்சு. உன் பேர் என்னவோ அப்படின்னு கேட்டதுக்கு அவள் சொன்னது மயில் வெளிமான். அட கடவுளே, இந்த இடத்துல அவளோட அழகையும் பேரையும் வர்ணிக்கிறதுக்கு ஒரு கவிஞன் இல்லையே அப்படின்னு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தப்போ அந்த பொண்ணு என்னை பார்த்து கேட்டா, நீங்கள் எங்கேயோ ஒரு தேசத்துலேருந்து தப்பி இங்கே வந்த மாதிரி இருக்கீங்க, அதனால் நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு செந்தமிழ் தேசம் அப்படின்னு ஒரு தேசத்தை தெரியுமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு நான், மயில்விழிமானே நான் சொல்கிறத கேளு, செந்தமிழ் தேசம் அப்படிங்கிறது இந்திய தேசத்தோட ஒரு பகுதி, நான் கூட அந்த நாட்டை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொன்னேன். நான் இருக்கிறது தான் சென்னையில், நான் பிறந்ததெல்லாம் மதுரையில் அப்படின்னு சொன்னேன். மதுரைங்கிற பேரை கேட்ட உடனே, எந்த மதுரை, தமிழ் வளர்க்குறதுக்கு சங்கம் வைத்து வளர்த்ததே அந்த மதுரையா அப்படின்னு அவள் கேட்டா. அதே மதுரை தான் அப்படின்னு நான் சொன்னதுக்கு, அப்போ அங்கே இன்னும் சங்கங்கள் இருக்கின்றனவா அப்படின்னு அவள் கேட்டா. சங்கமா, அங்கே ரோட்டுக்கு ரோட்டு சங்கம் இருக்குமா அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா இருந்தால் இன்னும் அங்கே தமிழர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு அவள் கேட்டதுக்கு, சுமார் 2.5 கோடி மக்கள், தமிழ் மக்கள் அங்கே இருக்காங்க, 1-2 கவிஞர்களும் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா அங்கே ராட்சசர்களுடைய தொல்லை இல்லையா அப்படின்னு அவள் கேட்டா. அதுக்கு நான், ராட்சசர்களா, எந்த ராட்சசர்கள் அப்படின்னு கேட்டேன். அதாங்க இலங்கையை ஆண்ட ராவணன் குலத்து ராட்சசர்கள் அப்படின்னு அவள் சொல்கிறா. இலங்கையிலேயே இப்போது ராட்சசர்கள் இல்லையே, அப்புறம் அங்கே யார் இருக்காங்க அப்படின்னு அவள் கேட்டதுக்கு, இலங்கையில் சிங்களவர்கள் அப்படின்னு ஒரு சாதியில் ஆட்சி செய்கிறாங்க, தமிழர்களும் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டேன்னா, சரி எங்களை விடு, ஆனால் உங்களுக்கு பக்கத்து தீவுலேயே ராட்சசர்கள் வாழ்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாங்க, அவங்க தமிழ்நாட்டிலேருந்து எங்களை துரத்திக்கிட்டே வந்தாங்களாம், அதுக்கப்புறம் இங்கேயே குடியேறிட்டாங்க, அவங்களுக்கு பயந்து தான் நாங்கள் இந்த கோட்டை சுவர்களை கூட கட்டி வச்சுருக்கோம், தப்பி தவிர எப்பயாவது அவங்க இந்த பக்கம் வந்து எங்களில் ஒரு சில பேரை பிடிச்சிட்டு போயிடுறது உண்டு, அதனால தான் உங்களை கூட பார்த்து நான் பயந்துட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் அடைவார், நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் பெருமகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் தூரத்தில் மன்னர் மன்னர் மன்னர்னு ஒரே கோஷங்கள். திரும்பி பார்த்தா நம்ம சேர சோழ பாண்டியர்களை ஒத்த மாதிரி ஒருத்தர் அப்படியே கம்பீரமாக நடந்து வந்துட்டு இருந்தார். நான் அந்த மயில்விழிமானை பார்த்து, ஏமா பொண்ணே உன் வயசு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அவள் 18 அப்படின்னு சொன்னான். என்னது 18? இப்போ தான் என்னவோ பல்லாயிரக்கணக்கான வயசுன்னு சொன்னேன் அப்படின்னோடனே, நான் வந்தது இங்கே இல்லைங்க, என்னோட பாட்டன் 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 அவங்களோட பாட்டன் அப்படியானவங்க இங்கே வந்து குடியேறிட்டாங்க, அவங்க வம்சாவளியில் வந்து நாங்கள் இன்னும் இங்கே இருக்கோம் அப்படின்னு அவள் சொன்னான். அதாம்மா, அவ்வளோ அழகான தமிழ்நாட்டை விட்டுட்டு நீங்கள் ஏன் இந்த கடலுக்கு மத்தியில் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட கேளுங்க, அவர் விவரமாக சொல்லுவார், பசிக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, நான் போய் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இளஞ்சென்னி நெடுஞ்செழியன் பெருஞ்சேரலாதர் என்னோட வந்து பேச ஆரம்பித்தார். அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரு மாதிரி நான் பதில் சொல்லி சமாளிச்சுட்டு அவங்க எல்லாரும் இங்கே வந்த வரலாறை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வரலாறு இதுதான். என்னன்னா, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு தமிழகம் குமரிமுனையிலிருந்து விந்தியமலை வரைக்கும் பரவி சீரும் சிறப்பும் பெற்று மேன்மையாக விளங்கி வந்திருக்கு. சேர சோழ பாண்டியர்கள் நட்புரிமையோட அந்த ராட்சியங்களை அவங்க நீதி தவறாமல் ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. குடிமக்கள் எல்லா துறையிலையும் செழிப்படைஞ்சு ஓங்கி வளர்ந்துருந்துருக்காங்க. இது போலவே தமிழ் இலக்கியமும் மேன்மை அடைஞ்சு தான் வளர்ச்சி இருந்திருக்கு. செந்தமிழ் கவிஞர்கள் எல்லாரும் இனிய எளிய செந்தமிழ் கவிதைகளை ஆக்கி அப்படியே முதலாவது தமிழ் சங்கத்தை நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் மேலைக்கடல் பிரதேசத்திலிருந்து காட்டு மிராண்டிகள் மாதிரி அநாகரிக ராட்சசிக மக்கள் சிலர் கப்பல் ஏறி வந்திருக்காங்க. அவங்க நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய பஞ்சம் காரணமாக வேறு நாடுகளை தேடி போய் அங்கே குடியேறி இருந்திருக்காங்க. அவங்க முதல்ல தமிழ்நாட்டில் இறங்கி அந்த தீவை தங்களோட வசமாக்கி கொண்டாங்களாம். அதுக்கப்புறம் அரச பரம்பரையில் ராவணன் அப்படின்னு ஒரு ராட்சசன் தோன்றினானா. அவன் அறிவும் ஆற்றலும் மிக்கவனா, ஆனால் மிக மிக பொல்லாதவனா. ராவணன் குலத்தை சேர்ந்த ராட்சசர்கள் நரமாமிசம் சாப்பிட்றவங்களாம். அவங்க நாட்டில் பஞ்ச காலத்தில் அந்த பழக்க வழக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டு இருந்துச்சான். இலங்கையில் வந்து குடியேறினதுக்கப்புறம் அடிக்கடி தமிழகத்துக்கு வந்து கும்பலாக வருவதும், அவங்க இருக்கிற தமிழர்களை தூக்கி சாப்பிட்றதும், கொன்னவங்களை அங்கேயே விட்டுட்டு போகிறதும் அப்படின்னு நிறைய அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருந்திருக்கானோ. தமிழுக்கு அமுதம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கிறனால
தமிழ் மக்களை சாப்பிட்டா அவங்களோட ஆயுள் வளரும் அப்படின்னு சொல்லி இந்த ராட்சசர்கள் நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதோட பலன் என்ன அப்படின்னா, இன்னும் சில வருஷத்திலேயே தமிழ் மக்களோட ஜனத்தொகை ரொம்பவும் குறைஞ்சிருச்சான். போர்க்களத்தில் நேருக்கு நேர் நின்று போர் செஞ்சிருந்தா தமிழர்களை அந்த ராட்சசர்களால் வென்றிருக்கவே முடியாது. ஆனால் எதிர்பாராமல் இரவு நேரங்களில் மக்கள் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து தாக்கி அவங்கள கொன்று தின்னுட்டு போகிறனால ராட்சசர்களோட மாயாஜால சக்திகளுக்கு முன்னால் இவர்களால் ஒன்றுமே பண்ண முடியலை. இந்த கொடுமையெல்லாம் பார்த்த மகாமுனிவர் அகத்தியர் இந்த அபாயத்திலிருந்து தமிழர்களை தப்புவிக்கிறதுக்கு ஒரு உபாயம் பண்ணாராம். பேசுறதுக்கு தமிழ் மொழி அழகாகவும் இனிமையாகவும் லேசாகவும் இருக்கிறனால தான் இந்த அரக்கர்கள் இவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் தமிழ் மொழியை கொஞ்சம் கடுமையாக்கினாராம். ஆனால் என்னதான் எவ்வளோதான் கரடு முரடாக்கினாலும் தமிழ் மொழியில் இருந்த அந்த இனிமை போகவே இல்லையாம். அந்த ராட்சசர்களோட தொல்லையும் ஓஞ்சபாடலே இல்லையாம். அதனால் எங்களோட சில மூதாதையர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கடற்கரைக்கு பக்கத்தில் வசித்து வந்தாங்களாம். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மரக்கலத்தை கட்டி அங்கேருந்து தப்பிச்சாவது போயிடும் அப்படின்னு கடலுக்குள்ளே வந்தாங்களாம். அங்கே இருந்த கரண் அப்படிங்கிற அரக்கன் அதை கண்டுட்டு தன்னோட ராட்சச படையையும் ஒரு கப்பலில் ஏற்றிக்கிட்டு அந்த தமிழர்களோட கப்பலை துரத்திக்கிட்டே வந்தானாம். அப்படி அவங்க வாரப்போ ஒரு எதிர்பாராத புயலில் சிக்கி இந்த தமிழர்கள் எல்லாரும் இந்த தீவில் வந்து ஒதுங்க, அந்த ராட்சசர்கள் எல்லாரும் பக்கத்தில் தீவில் போய் ஒதுங்கிட்டாங்களாம். அன்னையிலிருந்து உடைஞ்சி போன அவங்க மரக்கலங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த தீவில் பெரிய பெரிய மரங்களும் இல்லாதங்கிறனால இங்கேயே வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்களும் அந்த பக்கமே வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். பக்கத்து தீவில் இருக்கிற அந்த ராட்சசர்கள்ட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறனால எங்களோட மூதாதையர்கள் இவ்வளோ பெரிய மதில் சுவரை கட்டி எங்களை இங்கேயே வசிக்க வச்சுட்டாங்க. நாங்களும் பரம்பரையாக இங்கேவே வசிச்சுட்டு வரோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த கதையெல்லாம் அவங்க சொல்லிட்டு, ஏன் மதிவானரே, தமிழ் எவ்வளவு இனிமையான மொழியோ அந்த அளவுக்கு அபாயகரமான மொழி. ஏன்னா அதை பேசணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மதிவானரே, தமிழ்நாட்டில் ராட்சசர்களோட தொல்லை அறவே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு நீங்கள் எல்லாரும் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அங்கே வடநாட்டிலிருந்து ராமர் அப்படின்னு ஒருத்தர் வந்து இலங்கையில் இருந்த ராவணனையும் ராவணனோட அடியாட்களையும் கொண்டுட்டார் அப்படின்னு நான் சொன்னேன். இப்படியே என்னோட வாழ்க்கை அந்த அழகான தீவில் ஆரம்பமானது. 3 மாத காலம் அந்த அமுத தீவில் நான் வசித்தேன். சொர்க்கலோகத்தில் வசித்தேன் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை அவ்வளவு குதூகலமாக போயிட்டு இருந்தது. அகஸ்தியருக்கு அப்புறம் வந்த தமிழ்நாட்டில் கவிஞர்களை கேட்டாங்க. அதுக்குன்னா திருவள்ளுவர், கம்பர், இளங்கோவடிகள், ராமலிங்க அடிகள், பாரதியார் அப்படின்னு ஏகப்பட்ட பேரை சொல்லி எனக்கு ஞாபகம் இருந்த சில கவிதைகளையும் சொல்லி காட்டினேன். அவங்க எல்லாரும் அதை அப்படியே ரசித்து கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் என்கிட்ட அகத்தியருக்கு முற்பட்ட கால கவிஞர்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் பாடி காட்டுவாங்க. நானும் அதை ரசிச்சுக்கிட்டே என்னோட காலத்தை அங்கே கழிக்க ஆரம்பித்தேன். மயில்வெளிமானுக்கும் எனக்கும் முதல் நாளிலேயே ஏற்பட்ட நட்பு காலம் தொடர தொடர காதலாக மாறிடுச்சு. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்கவே முடியாது அப்படிங்கிற நிலமையில நாங்கள் அங்கவே கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். அந்த தீவுலேயே நான் என்னோடய வாழ்க்கையை ஆரம்பித்த அந்த காலத்தில் கடவுளோட விருப்பம் வேறு விதமாக இருந்தது. அந்த அமுத தீவை அடைஞ்ச சில மாதங்கள்ல எல்லாம் அந்த தீவுக்கு மேலே அடிக்கடி ஆகாய விமானங்கள் குறுக்கும் நடுக்குமாக போக தொடங்குனுச்சு. ஏதோ பூகோள ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிறவங்கள மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். சில நாளிலெல்லாம் அந்த தீவுக்கு சில மைல் தூரத்தில் ஒரு பிரம்மாண்டமான அமெரிக்க கப்பல் வந்து நின்றுச்சு. இதையெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. மயில்விழி மானையும் எப்படியாவது நம்ம ஊருக்கு அழைச்சிட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமும். தமிழ்நாட்டுக்கு போன பின்ன அங்கே இருக்க பொதுமக்களுக்கும் பொதுஜனங்களுக்கும் சர்க்காருக்கும் அமுதத்தீவை பற்றியும் அரக்கத்தீவை பற்றியும் எடுத்து சொல்லணும். பழைய சரித்திர ஆராய்ச்சியில் ஈடுபட்டவங்களுக்கு இது புதிய உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். இதை நான் இளஞ்சென்னிக்கும் மயில்விழிமானுக்கும் சொல்லி புரிய வச்சு அவங்களோட சம்மதத்தோட அந்த கோட்டை சுவர் மேலே ஏறி நின்றுக்கிட்டேன். வார போகிற விமானங்களுக்கெல்லாம் நான் கையை காட்டி அதில் ஒரு விமானம் என்னை பார்த்து அவங்க வலையை போட்டு என்னை தூக்கி அமெரிக்க கப்பலில் ஒரு கடவாக கொண்டு போய் சேர்த்தாங்க. நான் அந்த கப்பலில் இருக்கிறவங்கக்கிட்ட எவ்வளோதான் சொன்னாலும் நான் விமானத்திலேருந்து கீழே விழுந்ததை அவங்க ஒத்துக்கிட்டாங்களே தவிர நான் அந்த தீவில் பார்த்தேன்னு சொன்னதெல்லாம் அவங்க நம்பவே இல்லை. இந்த வெள்ளைக்கார பயிலுக்கு நம்மளை நம்பாட்டி என்ன, நம்ம தான் எப்படியாவது இந்தியாவுக்கு போயிடுவோமே, அங்கே போய் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கக்கிட்ட இதெல்லாம் சொல்லி எப்படியாவது நம்ப வச்சுருவோம் அப்படின்னு நம்பி தான் நான் அந்த கப்பலில் ஏறி உட்காந்தேன். ஆனால் அந்த கப்பல் புறப்படுற மாதிரியே இல்லை. இவ்வளோ நாள் இந்த கப்பல் இங்கேயே என்ன பண்ணுது அப்படின்னு நான் ஒரு நாள் கூர்ந்து கவனித்தப்போ தான் அந்த கப்பலில் இருக்கிற விமானங்கள் நிறைய திசைகளில் போயிட்டு வரதை நான் அவதானித்தேன். இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்க இங்கேருந்து அப்படின்னு யோசிச்சப்போ தான் இவனுங்க எல்லாரும் அணு ஆயுத பயிற்சிக்கு வந்தவனுங்களாம்.
என்கிட்ட வந்தவனுங்க ஏதோ ஒரு உடுப்பை கொடுத்து இதை போட்டுக்கிட்டு உட்காரு அப்படின்னானுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அந்த உடுப்பையும் போட்டுட்டு நான் உட்காந்தேன். அப்போ தான் அவனுங்க ஏதோ அணுகுண்டு சோதனை செய்ய போகிறானுங்களான்ட்டு பெரிய இடி முழக்கத்தோட பக்கத்தில் இருந்த அமுதத்தீவு மேலே அந்த வெடிகுண்டை போட்டானுங்க. அவன் வெடிகுண்டை போட்டது தீவு மேலேயோ இல்லை, என்னோட தலை மேலே. கொஞ்ச நேரத்துல எல்லாம் அங்க இருந்த அரக்கத்தீவையும் காணல, அமுதத்தீவையும் காணல. நான் கத்துன்னு கத்துனேன், கதறினேன். அங்க இருந்த அதிகாரிகள்கிட்ட எல்லாம் சொல்லி முறையிட்டேன். ஆனா எவனுமே என் கதையை செவிசாய்க்கவே இல்லை. அவனுங்க எல்லாருமே இந்த தீவுலாம் யாருமே இல்லைன்னு சொல்லி என்கிட்ட சாதிச்சானுங்க. எனக்கு சித்தபிரமை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்னை அடக்கி ஒரு மாதிரி என்னை இந்தியாவில் கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிட்டானுங்க. அவ்வளவு தாங்க என் வரலாறு. இந்த தூய பழந்தமிழ் நாகரிகத்தோட உறைவிடமா பசிபிக் சமுத்திரத்தில் ஒரே ஒரு தீவு இருந்தது அப்படிங்கிறதுக்கு நான் தாங்க கடைசி சாட்சி. நீங்கள் எப்படியும் நம்புவீங்க அப்படிங்கிற காரணத்தினால தாங்க உங்ககிட்ட நான் சொன்னேன். இந்திய சர்க்கார்கிட்ட இருந்து நான் வாங்கின 25,000 ரூபாய்க்கு ஏதோ ஒன்று செஞ்சிட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எதுக்காக போனனோ அந்த ஆராய்ச்சி நடக்கலை. ஆனால் என்னோட உயிர் தமிழ் மக்கள் இன்னொரு இடத்துல இன்னும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேங்க. என்னோட கடன் தீர்ந்தது அப்படின்னு நீங்கள் கருதுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. நீங்கள் சொன்ன மாதிரி தாம்பரமும் வந்துருச்சு, வண்டி நிறுத்துங்க, நானும் இறங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் இறங்கிக்கிட்டாரு. தாம்பரத்தில் வண்டி வந்து நின்னது. மதிவாணர் எம்ஏ வண்டியிலிருந்து இறங்குறதுக்கு முன்னுக்கு பேராசிரியர் கல்கியை பார்த்து, ராவணாதி ராட்சசர்களை விட இந்த அமெரிக்கர்கள் பெரிய பொல்லாத காட்டு மிராண்டிகள். அவங்களாவது வயிற்று பசிக்காக மனிதர்களை கொண்டு தின்னாங்க. ஆனால் இவனுங்க ஆராய்ச்சி அப்படிங்கிற பேரில் ஒரு காரணமும் இல்லாமல் அல்லவா கொன்று குவிக்கிறானுவ. 5000 வருஷத்துக்கு முன்னுக்கு பழந்தமிழ் நாகரிகம் குடிக்கொண்டிருந்த ஒரு தீவையே அழிச்சு விட்டானுங்களே பாவிக. பழந்தமிழர்களும் அவர்களுடைய நாகரிகமும் எப்படியாவது போகட்டும். ஆனால் என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த மயில்வெளிமான இனி நான் என்னைக்காவது காண போகிறேனா? காண முடியாமல் செஞ்சிட்டானுங்களே பாவிக. ஆமாம், சொர்க்கோலோகத்தில் கட்டாயம் அவள் எனக்காக காத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதிவாணன் அந்த இடத்துல இருந்து பேராசிரியர் கல்கி கிட்ட விடை பெற்றுட்டு போகிறாரு. இப்படி அவர் சொல்லிட்டு போனதில் எவ்வளவு உண்மை இருக்கும், எவ்வளவு பொய் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த கதை ஏற்படுத்திய தாக்கத்தோட தாம்பரத்துலேருந்து அந்த வண்டியும் கிளம்புது. அவ்வளோதாங்க. எப்படி இருந்தது கதை? என்னவோ என்னால் வாசிக்கிறப்போ வர ஃபீலிங்கை கொடுக்க முடியாட்டு போனாலும் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த கதையை நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். கல்கி மாதிரி பெரிய பெரிய பேராசிரியர்கள் கதை எழுதுகிறப்போ அவங்களோட கதையில் நிறைய அரசியல் கதைகளையெல்லாம் விமர்சித்து அவங்களோட வஞ்சங்களையும் சில இடங்களில் தீர்த்துக்குவாங்க. அதெல்லாம் நம்ம வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் நான் சில இடங்களை கட் பண்ணி அதெல்லாம் சொல்லாமல் தான் கதையை கண்டினியூ பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.